நாங்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் துரதிருஷ்டவசமாக திராவிட முன்னேற்ற கழக சின்னத்தில் நாங்கள் போட்டியிட்டோம். இன்னைக்கு நாங்கள் அப்படி ஆதரவு கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலை எங்களுக்கு கிடையாது. ஆனால் மற்ற பிற இயக்கங்கள், பொது உடைமை இயக்கங்களாக இருக்கட்டும், காங்கிரஸ் இயக்கமாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. எதன் அடிப்படையில் ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னா, ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, இங்கே வந்து தொங்கு மந்திரி சபை ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நாங்கள் ஒரு ஆதரவு கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நம்ம தவறு இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம IUML அவங்களும் கொடுத்துருக்குறாங்க. அதன் அடிப்படையில் பொறுத்த வரைக்கும், மக்கள் பொறுத்த வரைக்கும், அதாவது அப்சல்யூட் மெஜாரிட்டி தனிப்பெரும்பான்மை கொடுக்காட்டி கூட சிங்கிள் மெஜாரிட்டி யாருக்கு இருக்குன்னா தாவேகா இன்றைக்கு சகோதரர் விஜய் அவருடைய இயக்கத்துக்கு தான் இருக்குது. அதன் அடிப்படையில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி, இந்திய அரசியல் சட்டத்தின்படி அவங்கள தான் அழைச்சிருக்கணும். அதன் அடிப்படையில் இன்னைக்கு அரசாங்கத்தை அமைச்சிருக்கிறாங்க. அதற்கு பொறுத்த வரைக்கும் மக்களுடைய தீர்ப்பு மகேசன் தீர்ப்புங்கிற மாதிரி அதை நாம் மதிக்க வேண்டும், கால அவகாசம் கொடுக்க வேண்டும். இந்த அரசாங்கம் சிறப்பாக செயல்படுங்கிற நம்பிக்கையோடு நம்ம இருக்கிறோம். நம்ம நாளைக்கு அதில் தவறும் பொழுது செய்யும் பொழுது பிற இயக்கங்கள், இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிற இயக்கங்களாக இருக்கட்டும், இல்லை நாங்கள் கூட்டணி இல்லாத எங்களை போன்ற இயக்கங்கள் சரி, அதுக்குண்டான கருத்துக்களோ கண்டனங்களோ அங்கே தெரிவிக்கலாம். ஆனால் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் நம்ம கண்டிப்பாக நம்ம டைம் கொடுத்தாங்க. எங்களுடைய இப்போ நிறைய பேர் நீங்கள் சொல்கிறீங்க கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அந்த கேள்வி இருக்குது. நீங்கள் ஜெனரலாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முக்கியமான கட்சிகள் தாவேகாக்கு ஆதரவு. பட் அந்த நிலைமையில உங்களோட நிலைப்பாடு இல்லை, நாங்கள் இது வந்து தனிப்பட்ட துரை வைகோவோ எங்களுடைய பொதுச் செயலாளர் வைகோவோ அது முடிவெடுக்க முடியாது. நாங்கள் இந்த மாதம் வந்து 27ஆம் தேதி எங்களுடைய இயக்கத்தினுடைய பொதுக்குழு நாங்கள் கூட்டியிருக்கிறோம். கட்சி நிர்வாகிகளுடைய மனநிலைமை எப்படி இருக்குது, கட்சி தொண்டர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குது, இந்த கூட்டணியில் நாங்கள் தொடர வேண்டுமா அங்கிற அந்த கேள்வி அந்த பொதுக்குழுவில் வைக்கும் பொழுது அந்த நிர்வாகிகளுடைய மனநிலைப்படி முடிவு எடுக்கப்படும் நான் சொல்ல முடியும். ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, தனிநபர் ஒரு முடிவு எடுக்கிறத விட இயக்கம் ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவு எடுக்கணும். அதை நம்ம மதிக்கிறோம்னு சொல்லணும். எப்படிங்க ஏங்க, கட்சி தாவல்ங்கிறது நீங்கள் சட்டமன்றத்தில் நீங்கள் அதை எதிர்த்தோ இல்லாட்ட உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இதுபடி நீங்கள் அதை எதிர்த்து நீங்கள் இது பண்ணாதான் நீங்கள் அதை பண்ண முடியும். நீங்கள் ஏங்க பொதுக்குழு நாங்கள் தீர்மானம் போட்டானா கூட்டில் இருக்குமா இருக்க மாட்டோம்னு கொஞ்சம் தீர்மானம் போட்டோன்னா ஒன்று கட்சி தாவல் சட்டம் வந்துடுமா? அவ்வளோ தூரம் மோசமாக போச்சு ஜனநாயகம். நாங்கள் தனி இயக்கங்க மதிமுக. இல்லை, நீங்கள் கூட MP அடிக்கும்போது நாங்கள் தனியாக நிற்பேன், தனி சின்னத்தில் நிற்பேன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ வந்து உங்களோட MLAக்கள் 2 பேர் உதயசூரியனில் ஜெயிச்சனால தான் அவன் இல்லை, நான் இல்லை. துரை வைகோவாக செத்தாலும் என் சின்னத்தில் நான் சொல்ல முடியும். மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இயக்கத்தோடைய இதுக்கு நான் பண்ண முடியாது. என்னுடைய இது வரும்போது நான் சொன்னேன். நான் மற்றவங்களை எப்படி நான் சொல்ல முடியும்? இவனால தான் நான் தோகத்தை சொல்லுவாங்கிற பிறகு ஏதாவது ஆச்சுன்னா சார் இப்போ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கான மெஜாரிட்டி கிடைச்சாச்சு, கூட்டணி கட்சிகள் ஆதரவோடு அமைச்சாச்சு. அதுக்கு பின்பாக அவங்களுடைய ஐடியாலஜிக்கல் அகேன்ஸ்டாக பிஜேபியுடைய ஓட்டுகள் இந்திய அலையன்ஸ்லேருந்து வந்த ADMK MLAஸை ஏன் அவங்க வந்து அழைக்க வேண்டியது இருக்குது? அவங்க வந்து சேர வேண்டிய பின்னணி என்ன? அதாவது என்னுடைய கருத்து என்னன்னா, ஒரு இயக்கம், அந்த இயக்கத்தில் இருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலைமையுடைய முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து, இல்லை எங்களுக்கு இது உடன்பாடு கிடையாது, இந்த கட்சியுடைய ஒரு கொள்கைக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை நீங்கள் எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ யார் எந்த உறுப்பினராக இருக்கட்டும், நாங்கள் கட்சியிலேருந்து நான் விளையாடுறேங்க, நான் ராஜினாமா செய்கிறேன்னு சொல்லிட்டு என்னுடைய பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிற இயக்கங்களுக்கு போகிறதோ இல்லாட்டி அரசியல் விட்டு ஒதுங்குறதோ அந்த தனிநபருடைய ஜனநாயக உரிமை. நீங்கள் வந்து ஒரு கட்சியில் இருக்கிறவங்க எந்தவித முடிவு எடுக்க முடியாது. ஒரு தடவை போட்டி ஜெயிச்சிட்டானா நீங்கள் அந்த சட்டமன்ற உறுப்பினராக, அந்த இயக்கத்தின் சட்டமன்ற உறுப்பினராக, அந்த இயக்கத்தினுடைய கொள்கைக்கு முரணாக சட்டமன்றத்தில் போய் மாற்றி ஒரு வாக்களிக்கிறாரோ செய்கிறாரோ அது வந்து கட்சி தாவல் சட்டமன்றம். நான் சொல்கிற கேளுங்க, நீங்கள் அப்படி இருக்கும்போது கட்சி அப்போ வரலாம். அது நீங்கள் சபாநாயகரை முடிவு செய்யணும். அவங்க அதிமுகவை சேர்ந்த தலைவர் பொறுத்த வரைக்கும், ஆனால் எடப்பாடி பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கடைசியா அவங்களே போய் லெட்டர் கொடுத்து எங்க உறுப்பினர் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேள்வியில நீங்க அவங்க கிட்ட கேட்கணும். அதுதானே சொல்ல வர. இப்போ வந்து அது வந்து அந்த கட்சி வந்து முடிவெடுக்கணும். இப்போ நான் என்ன சொன்னா, ஒரு ராஜினாமா செய்யறாங்க,
ஒரு கட்சியோடைய சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்கிறாங்க, ராஜினாமா செஞ்சுட்டு இன்னொரு இயக்கத்துக்கு போகிறாங்கன்னா அது அவங்களுடைய ஜனநாயக உரிமை தான் சொல்ல முடியும். அது எப்படி கட்சி தாவல் சட்டத்தில் வரும்? விமான நிலைய செயல்பாடுகள் எந்த லெவலில் பாருங்க. எப்படி? அடுத்த கட்டம் விமான நிலையத்தோட செயல்பாடுகள் விமான நிலையத்தோட ரொம்ப முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறீங்க. நல்ல வேலை கேட்டீங்க. அதாவது பத்திரிகையாளர் சந்திப்பு, ஊடகவியலாளர் சந்திப்பில் ஜனங்களுக்காண்டி ஒன்று கேள்வி கேளுங்க, நல்ல வேலை அதை கேட்டீங்க. இப்போ கூட நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் சகோதரர் விஜயை சந்திச்சுட்டு உள்ளே போய் இங்கே ஏர்போர்ட் டைரக்டர் இயக்குனர் இங்கே அவரை சந்திச்சு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அந்த மீட்டிங். அது நான் சொல்லிடுறேன் என்ன நடந்ததுன்னு. இப்போ நான் சில நாட்களுக்கு முன்பு நான் டெல்லிக்கு போய் அங்கே இருக்கிற ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சேர்மனை சந்தித்து இந்த திருச்சி ஏர்போர்ட் விமானம் அந்த ரன்வே எக்ஸ்பென்ஷன் ஓடுதலை விரிவாக்கத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 350 கோடி தேவைப்படுது. அந்த நிதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சீக்கிரமாக நீங்கள் அதை இது பண்ணி சாங்ஷன் பண்ணீங்கன்னா இந்த வேலைகள் நடக்கும். இது பல வருஷமாக நடந்துட்டு இருக்கிற இதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, சில பிரச்சனைகள் சொன்னாங்க. ஆனால் அது வந்து என்னென்னா அவங்க அப்டேட்டடாக இல்லாமல் இருக்கிறாங்க. இங்கே லேண்ட் அக்விசிஷன் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. எந்தவித தொய்வுங்க கிடையாது. நீங்கள் நிதியை தந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ரன்வே எக்ஸ்பான்ஷன் கண்டிப்பாக முடிஞ்சிடும். ஏற்கனவே திருச்சி விமான நிலையம் இந்தியாவில் இருக்கிற விமான நிலையங்கள்லையா வேகமாக வளரக்கூடிய விமான நிலையமாக இருக்குது. ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 16 விழுக்காடு பேசஞ்சர் டிராஃபிக் இங்கே வளர்ந்துட்டு இருக்குங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஓடுதல் விரிவாக்கம் முடிஞ்சிருச்சுன்னா இன்னைக்கு இனியும் இங்கே திருச்சி விமான நிலையம் பொறுத்த வரைக்கும் இனியும் நல்லா வளர்ச்சி அடையும் சொல்லிட்டு திருச்சி விமான நிலையத்துக்கு கிடையாது. இந்த திருச்சி விமான நிலையம் வளர்ச்சி அடையும் பொழுது இந்த திருச்சி நகரம், திருச்சி மாவட்டம், மத்திய மாவட்டங்களுக்கெல்லாம் முக்கியமான ஒரு வளர்ச்சி ஒரு பாதைக்கு இட்டு செல்லுங்கிறதா என்னுடைய கருத்து. அதனால தான் நான் சொல்லியிருந்தேன். இப்போ அவர் சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அங்கே நான் அவர் சேர்மன் பார்க்கும்போது அவங்க அந்த கேள்விக்கு உண்டான பதிலை சொல்லிட்டு அது நீங்கள் சில தகவல்லாம் உங்களுக்கு தவறான தகவலாக இருக்குது, தயவுசெய்து நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ அவங்க இது பண்ணிக்கிட்டாங்க. நான் நாளானைக்கு மறுபடியும் ஒன்றிய விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு அவரை நான் சந்தித்து இந்த விமான ஓடுதளத்துக்கு உண்டான விரிவாக்கத்துக்கு உண்டான அனைத்து முயற்சிகளும் முடக்கிட்டு இந்த நிதியை நீங்கள் சீக்கிரமாக இது பண்ணிட்டு இந்த இதை முடிங்கன்னு சொல்லி தான் சொல்ல போகிறேன்.